அதாவது திமுக தட்டி தூக்குகிறார்கள், வெட்டி தூக்குற ஒரு மண்ணாங்கட்டியும் அண்ணாமலை அல்ல. எவராக இருந்தால் ஒன்று செய்ய முடியாது. அண்ணாமலை இது போன்று தவறான கருத்தை பதிவு செய்கிறார். அவ்வளவுதான ஒழிய அண்ணாமலையால் தமிழகத்திலே ஒருபோதும் பாஜக வளரவில்லை. இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட நபர் நல்லாட்சி கொடுத்தார், நல்லவர் வல்லவர் என்று பேசுகிறார். அப்போது இவருடைய நோக்கம் என்ன? இன்றைய சூழலில் பார்த்தால் நாடு எவ்வளவு அபாயகரமான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களை கட்சி ஆரம்பத்திலிருந்து அந்த வாக்கு வங்கி பிரித்து குளிர்காய வேலையை இந்த தேர்தலில் செய்கிறார். ஆகவே அவர் போட்டிக்கிட்டு என்ன சொல்லுதெல்லாம் ஃபைஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் தேசிய முன்னேற்ற கழக தலைவர், திமுக ஆதரவாளர் ஜி சிவா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற சார். பரபரப்பான தேர்தல் களம் 2024. ஒரு செய்தி காலையில படித்தேன். அது என்னன்னா, தட்டி தூக்கும் அண்ணாமலை என்னவாகும் திமுக அப்படின்னு. இந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்னா, திமுகவின் நிலை ஏதோ ஒரு பரிதாப நிலை மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அதாவது திமுக தட்டி தூக்குகிறார்கள், வெட்டி தூக்குற ஒரு மண்ணாங்கட்டியும் அண்ணாமலை அல்ல. எவராக இருந்தால் ஒன்று செய்ய முடியாது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாக இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. அந்த கட்சி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியாக திமுக இருக்கிறது. இதில் அண்ணாமலையாக தட்டி தூக்குவது, அண்ணாமலைக்கு முன்னால் பல அப்பன்கள், பல தாத்தாக்கள் திமுக வீழ்த்துவேன் என்று சொன்னவர்கள், திமுக காணாமல் போய்விடும் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்கள வரலாற்றில் அரசியல் தடம் இல்லாமல் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு வரலாறு. ஆகிய ஒரு ஜனநாயக ரீதியாக அரசியல் கட்சியை நடத்துபவர்கள் ஒரு கட்சி செய்யக்கூடிய தவறை நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். அதை விடுத்து திமுக காணாமல் போய்விடும், திமுக தட்டி தூக்க போகிறோம், வெட்டி தூக்க போகிறோம், இதுவெல்லாம் அறவேக்கட்டுத்தனமான ஒரு நிகழ்வாக தான் நாம் பார்க்க வேண்டும். முதலில் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா நான் வளர்த்திருக்கிறேன், மிகப்பெரிய அளவிலே விளம்பரமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இவர்களை பார்த்து நான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமரை கோயம்புத்தூருக்கு சென்ற வாரம் கூட்டி வந்து ரோடு ஷோ என்று சொல்லி எவ்வளவு நகைச்சுவையாக பிரதமரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிய கோமாளி தான் அண்ணாமலை. உங்கள் பார்வையில அசிங்க? என்னுடைய பார்வையல்ல, மண்ணாங்கட்டி பார்வையல்ல. தயவு கூர்ந்து நன்றாக சொன்னாங்களா? அசிங்கப்படுத்திட்டாங்க முதல்ல? கண்ணுக்கு தெரியல. இல்ல, எங்களுக்கு கண்ணு தெரியல. எந்த வகையில முன்னணி நிறுவன ஊடகங்களே நாம பார்த்தோம், பத்திரிகை செய்தியில பார்த்தோம், யூடியூப் சேனல்ல பார்த்திருக்கிறோம். ஐயா பிரதமர் அவர்கள் கையாட்டி கொண்டே சாலை முழுவதும் செல்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருபுறம் மக்கள், அதாவது மக்கள் எல்லாம் பொதுமக்களை வரவில்லை, இவர் கட்சிக்காரர்கள் இருக்கிற அவர்களும் சென்று விடுகிறார். நீங்க பார்த்தது கலைஞர் தொலைக்காட்சியா? முன்னணி நிறுவனம் அத்தனையும் திமுக சார்ந்தா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி, யூடியூப் சேனல் அத்தனையும் இணையதளம் அத்தனையும் திமுக சார்ந்தா? புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் இருக்கு, அங்க பிரதமர் இதே மாதிரி கையை அசைச்சிட்டு போறாரு, ஏராளமான கூட்டங்கள் இருந்து நானும் தான் பார்த்தேன். அது புதிய தலைமுறை தொலைக்காட்சி என்பது அவர் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி, பாலிமர் தொலைக்காட்சி. அதில் நீங்கள் விட்டு போய் பாருங்கள், விட்டு போய் பாருங்கள். இதேதான் நான் பொத்தாம் போதும் நான் சொல்லவில்லை, நடந்த விஷயங்கள் அதுதான். அது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கே இது நன்றாக தெரியும். சரி, ஏதோ அண்ணாமலை விதவிதமாக கூவுகிறார், விதவிதமாக பேசுகிறார், பொய்யும் பொருட்டு விதவிதமாக எடுத்துரைக்கிறார். இப்படியாவது ஒரு கட்சி தமிழகத்தில் பாஜகன்னு சொல்லுவதற்கு ஒரு நபர் இருக்கிறார் என்பதற்காக பிரதமர் கடந்து செல்கிறார். இப்பேற்பட்ட அண்ணாமலை எல்லாம் எப்படி திமுக காணாமல் செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, இவர்கள் ஈடியை வைத்து திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை ஏவி விட்டு அவர்களுக்கு அச்சுறுத்த வேலை செய்தால் திமுக ஓரளவுக்கு ஒடுங்கி போய்விடும், நடுங்கி போய்விடும் என்பதற்காக அண்ணாமலை இது போன்று தவறான கருத்தை பதிவு செய்கிறார். அவ்வளவுதான ஒழிய அண்ணாமலையால் தமிழகத்திலே ஒருபோதும் பாஜக வளரவில்லை. வளர்ந்த பாஜக போன்று ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார். ஒருபோதும் வாக்கு வங்கியாக மாறாது. அது மட்டுமல்ல, அண்ணாமலை எதற்கு முன்பாக சட்டமன்ற தொகுதி என்பது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தான். ஆனால் நாடாளுமன்ற தொகுதி என்பது ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதி சேர்த்து ஒரு நாடாளுமன்றம் வரும். அப்போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே வெற்றி பெற முடியாமல் டெபாசிட் இழக்க செய்த அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்கள் அப்போது 5-6 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்த்து உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறார் என்று சொன்னால் அவர் டெபாசிட் வாங்குவாரா?
ஆனா 2021 இருந்த அந்த ஆதரவும் 2024 இருக்கக்கூடிய ஆதரவும் பார்க்கும் பொழுது ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை வந்துட்டு மக்கள் இல்ல ஆதரவு இருக்கலாம், இருக்கலாம். பாய் போட்டு படுக்கலாம் எல்லாம் அண்ணாமலையுடைய கருத்து சார். அதெல்லாம் நான் கேட்கிறேன், ஒரு மக்கள் பாரிக்கு நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன். பாஜக வளர்ந்து விட்டது என்று சொன்னால் பிரதமரே டெல்லியிலிருந்து அழைத்து வருகிறார். இந்த ரோடு ஷோ வேண்டாம், அது காரி துப்பி விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஒரு ஒரு மேடை திருப்பூரில் கூட மேடையை ஏற்றுகிறார். ஆனால் பாஜக தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல தலைவர் யாரும் இல்லையா? அந்த தலைவருடைய இறந்தவருடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தினார்களா? கூட்டணி பாஜக அதிமுக இல்லை என்று தெரிந்த பிறகு, வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு அதிமுக கட்சியினுடைய தலைவர்களை தான் பிரதமர் அவர்கள் உயர்த்தி பேசுகிறார். அப்போ அண்ணாமலை அவருடைய பாத யாத்திரையில் அந்த பாத யாத்திரை வெற்றி பெற்றதாக இருந்திருந்தால், மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்திருந்தால் அதை பற்றி தான் அங்கே பேசியிருப்பார்கள். தலைவர்கள், பாஜக தலைவர்கள் உண்மையானவர்கள், உத்தமர்களாக இருந்திருந்தால் மறைந்த பாஜக தலைவருடைய புகைப்படங்களை வைத்துதான் அங்கே அந்த கூட்டத்தை ஆரம்பித்திருப்பார். ஏன் அதிமுகனுடைய எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் இருவர் படத்தை வைத்து எதற்காக அங்கே நினைவஞ்சலி செலுத்தினார்? அவர்களை ஆக ஒன்று புகழ்வதற்கான காரணம் என்ன? அப்போது உங்கள் கட்சியில் பேசக்கூடிய நபர்கள் யாரும் இல்லையா பேசும் அளவிற்கு? ஒன்று, நீங்கள் அண்ணாமலை பேச்சு கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆடியதன் விவரம்தான், அதனுடைய பிரதிபலிப்பு தான் நீங்கள் பாஜகவிற்கு நன்மை செய்த ஒரு பட்டியலும் சொல்ல முடியும் இல்லை பிரதமர் அவர்களாலே. அம்மையார் நன்றாக நல்லது செய்தார்கள், எம்ஜிஆர் நல்லது செய்தார்கள், அம்மையார் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஒரு பிரதமர், முன்னாள் பிரதமர் அல்ல, இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட நபர் நல்லாட்சி கொடுத்தார், நல்லவர் வல்லவர் என்று பேசுகிறார். அப்போது இவருடைய நோக்கம் என்ன? அந்த தவறான சித்தாந்தத்தை கையில் எடுத்து காட்டக்கூடிய தலைவர்கள் கூட பாஜக இல்லை, அதான் அதிமுக சார்ந்து போகிறது. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்போது இங்கே நீங்கள் சொல்லி இங்கே தமிழகத்தில் பாஜக வளர்ந்திருக்கிறது? ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு தன்னோட பதவியை ராஜினாமா பண்றாங்க. மீண்டும் பாண்டிச்சேரி தொகுதியோட வேட்பாளராக தான் அறிவிப்பாங்கன்னு பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் தென் சென்னை தொகுதியோட வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய சாதக பாதகம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காதாம். அது போன்று மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரசியல் களத்தில் இருந்திருக்க பல வருடங்களாக. அப்போ தான் அந்த ஆளுநர் பதவி கொஞ்ச நாள் போனார், அதை கையாண்டார். அங்கும் இங்கும் பாஜக தலைமை சொல்லக்கூடிய அந்த அஜெண்டா நிறைவேற்றி மக்கள் மத்தியில் நற்பெயர் இல்லை. ஒரு ஆளுநர் தகாத செயலெல்லாம் செய்தால் மத்திய அரசு பேச்சுக்கொண்டு அப்போது பாண்டிச்சேரியிலும் தெலுங்கானாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆக பல சவுக்கடிகளை நீதிமன்றம் மூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக வேண்டாம் என்று முடிவெடுத்து மீண்டும் அரசியல் களத்தில் வருகிறார். அப்போ அரசியல் களத்துக்கு வருவதனால் திடீரென்று நாடாளுமன்றத்தில் வாக்களித்து விடுவார்களா? வாக்களித்து விட மாட்டார். ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது இங்கே தமிழகத்திற்கு அரசியல் களத்தில் மீண்டும் வந்தால் இன்னும் ஒரு 2-3 வருடம் போராடி மக்கள் மத்தியில் நன்மதிப்பு எடுக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்திவிட்டு தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் தென் சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதிருப்தி அல்ல, திருப்தி தான் இருக்கிறது. இதெல்லாம் பாஜக சொல்லக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகள். தமிழிசை தங்கபாண்டியன் நாடாளுமன்றத்திலே எப்படியெல்லாம் இந்த தமிழக மக்களுக்காக, தமிழக நலனுக்காக மத்திய பாஜக அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறாள் என்று இன்னும் அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்படி பொதுவெளியில மக்களை சந்திச்சாங்களான்றது தானே இங்க மிக பொதுவெளியில மக்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் மக்களோடு தான் கரம் கோர்த்திருக்கிறார். இந்த மழை வெள்ளம் பிரச்சனை இருக்கிற போது கூட ஒரு சாதாரண, அதாவது ஒரு எளிமையான உடையை அணிந்து கொண்டு மக்களோடு மக்கள் நின்று அவர் எத்தனையோ பேருக்கு உணவெல்லாம் சமைத்து கொடுத்த காணொலி இன்றும் இருக்கிறது. அந்த நேரத்தில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் தான் பேசினார். அந்த நேரத்தில் கூட இத்தனைக்கும் தமிழிசை தங்கபாண்டியன் களத்தில் இருக்கிறார். நமது சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களத்திலே வரவில்லை, மாறாக அரசியல் சாயத்தை பூசியிருக்கிறார். திமுக அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை என்று இதுதான் சொன்னார் ஒழிய மக்களோடு கரம் கொடுத்தாரா? இத்தனைக்கும் விருகம்பாக்கம் பகுதியில் தான் அவருக்கு வீடு இருப்பதாக சொல்லுகிறார்கள் தமிழிசை அவர்களுக்கு. அப்போது உங்களுடைய சொந்த பகுதி, அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக வருகிறது. அந்த மக்களுக்காச்சும் நீங்கள் உறுதி செய்திருக்கலாம் அல்லவா? இல்லை ஒரு ஆளுநர் இங்கே கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன தமிழ்நாட்டு ஆளுநரான்னு நீங்கள் கேள்வியும் கேட்பீங்க. அப்புறமா எதுவுமே செய்யலைனாலும் நீங்கள் ஏதாவது ஆளுநர் கேள்வி கேட்க வேண்டும் என்று
யாரும் இல்ல நீங்க வந்து வேண்டாம் என்று நான் பாஜகவுடைய சொல்லவில்லை. மாநில தலைவரான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. தமிழிசை ஆமா. வந்து எந்த அறிக்கை விட்டாலுமே சரி, அதுல ஆளுநர் தமிழ்நாட்டை ஆளுநர் விட- பதவி என்பது ம். அரசில் இருக்கக்கூடிய பொறுப்பாளருடைய கூடுதலாக பேசினா ஆளுநர் பதவிக்கு அழகா? ம். அப்போது இப்போது நீங்கள் தேர்தலுக்காக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துட்டு வந்தீர்கள். இதையே நீங்கள் ஆரம்பத்தில் செய்துவிட்டு அரசியல் பேசினா நாங்களா வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? பெயருக்கு அரசு பதவியில் இருந்து கொண்டு அங்கே மக்கள் வரி பணத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு நீங்கள் பாஜகவிற்கு ஆதரவாக பேசினா இது தகுமா? மேலும் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களுமே நீலகிரி தொகுதியில் அவரும் டெபாசிட்டை இழுப்பார். ம். தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சியில் தேர்தலை சந்தித்தாலும் 2024 அத்துணை நம்மள டெபாசிட் இழுப்பார்கள். இதில் யாருக்கும் நீங்கள் இருவேறு கருத்தாக பார்க்க வேண்டாம். ஒருமித்த கருத்தோடு பார்த்தாலே உண்மை புரியும். திமுகவில் 11 புதிய வேட்பாளர்கள் இருக்காங்க. இந்த 11 புதிய வேட்பாளர்களுக்கு வந்துட்டு சாதகமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிற என்றைக்குமே இருக்கும், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே இருக்கும். புதிய நபர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறார் என்று சொன்னால் வரவேற்கத்தக்க விஷயம்தான். மக்கள் புதிதா பழுதா என்று பார்க்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களோடு கரம் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய சூழலில் பார்த்தால் நாடு எவ்வளவு அபாயகரமான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியில் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் வந்து 4 முனை கூட்டணி இப்போ வந்து இருக்கு. 4 முனை போட்டியாக நாம் தமிழரை சேர்த்து சொல்லும்போது 4 முனை போட்டியாக இருக்கு. அந்த வகையில் இருக்கும்போது பாஜக ஓட்டு வந்துட்டு அதிமுக ஓட்டு வங்கியை விட மேலும் இருக்கும் என்று ஒரு சில கருத்து இல்லை, அதுவெல்லாம் தவறான கருத்து கணிப்பு. அது மட்டுமல்ல, வழக்கம் போன்று சீமான் அவர்களை கட்சி ஆரம்பத்திலிருந்து அந்த வாக்கு வங்கி பிரித்து குளிர்காய வேலையை இந்த தேர்தலில் செய்கிறார். ஆகிய அவர் போட்டிக்கிட்டு என்ன சொல்லுதெல்லாம் வேஸ்ட்டு, வீண்தான். இவர்கள் பாஜக அதிமுக சொல்லுகிறீர்களா சொல்லுங்கள். ஆனால் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒருபோதும் பாஜக வருவதற்கு வாய்ப்பில்லை கூறுவதுதான். ஆகவே அதிமுகவுக்கு 1.5 கோடி உறுப்பினர் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் 3 அணியாக பிரிந்திருந்தாலும் கூட ஓரளவு கணிசமான வாக்கு சதவீதத்தை அதிமுக வாங்குவார்கள். 2ஆம் இடத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வரும். பாஜக ஒருபோதும் வராது. பாஜக டெபாசிட் இழுப்பார்கள். நிச்சயமாக நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்தேன். அந்த கேள்வி எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி சார், நன்றி.